கிறிஸ்துவில் பிரியமான தேவஜனமே, ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய வாழ்க்கை உலகாளும் தரத்திற்கு மாற்றப்படுமேயானால் அது அந்த குழந்தையை தத்து எடுத்த பெற்றோருடைய பவரை பொறுத்து, அந்த பெற்றோர் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரத்தை பொறுத்து, அதற்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களை பொறுத்து, அதுபோலத்தான் நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்கூடாக மகனாக மகளாக, பிதாவுடைய மகனாக மகளாக நாம் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:15-17 ரூஸ்வெல்ட் என்கிறதான பெண்மணி அப்படித்தான். அவர் அடிமைத்தனத்தில் இருந்தவர்கள் தன்னுடைய 15வது வயதிலே அவர்களுடைய தத்து எடுக்கப்பட்ட தாயின் நிமித்தம் அவர்கள் மிகப்பெரிய பதவிக்கு வந்தார்கள் என்பது வரலாறு. அவர்கள் எப்படியான பதவிக்கு வந்தார்கள் என்றால், யுஎன்னிலே அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோருக்கான மனித உரிமைக்கான காரியங்களிலே முதன்மை பெண்மணியாக இருந்தார் என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவர் she was called the first lady of the world அப்படின்னு கூப்பிடப்படுறார்கள். எப்படியாக ஒரு அடிமைத்தனத்தின் பெண் அப்படியாக மாற்றப்பட்டாலோ அதுபோல கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் பிதாவினுடைய மகனாக மகளாக இருக்கிறோம். புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெறுகிறோம், அந்த பவரை பெறுகிறோம். As I pray, we emphasize that power through Jesus Christ today. Amen.